கட்டிய நிலையில் தந்தை, மார்பு அறுபட்ட நிலையில் தாய், பிறப்புறுப்பில் துப்பாக்கியோடு இருந்த அக்கா, நிர்வாண நிலையில் தங்கை, மல வாசல் வழி இரும்பு கம்பியோடு இருந்த தம்பியின் உடல், அணு அணுவாய் அக்கறம் செய்த அரக்கர்களின் உச்சம். செய்தி வாசித்த இசைப்பிரியா இருகை கூப்பி கைதியாகியும் இரக்கமற்று வன்புணர்வு செய்த வன்மம். இசைப்பிரியாவின் இன்னுயிர் இறக்கும் தருவாயில் அவள் இதயம் படித்த இரத்தத்திற்கு பதிலேதும் இருக்கிறதா நம்மிடத்தில்? தன்னலமற்ற தலைவர் தன் தந்தை தமிழீழத்தின் விடுதலைக்காய் தன்னை இழந்து போராடுகையில் பாலகன் பாலச்சந்திரனின் படுகொலை. ஐயகோ, நெஞ்சம் விக்கித்து விம்மி அடைக்கிறது. நேற்று, இன்று, நாளையும் இவை எல்லாவற்றிற்கும் பின்னால் வெறும் பணம், அதிகாரம், அரசியல் மட்டுமாயிருக்கிறது என்று எண்ணுகிறீர்கள்? இல்லை என்று சொல்கிறவர்கள் கூட வேறொன்றை சொல்லி கடந்து செல்கிறீர்கள். இது மர்மம். ஏதோ ஒன்று இருக்கிறது என்று எண்ணும் உங்களுக்காக வரலாறு மிக முக்கியம். உண்மையின் உருவம் ஒரு நாள் வெளிப்படும்.